வணக்கம். காலச்சக்கர ஜோதிடர் உங்கள் யுவச்சொலி சதீஷ்குமார். இந்த மாதத்திற்குண்டான ஆன்மீக தகவலில் நாம் 2 விஷயங்களை பார்க்கலாம். நாம் ஒவ்வொரு கடவுளுக்கும் இஷ்டம் என்னவென்று அறிந்துதான் நாம் வணங்கி வருகிறோம். எடுத்துக்காட்டு, இப்போது விநாயகருக்கு பிடித்தது அருகம்புல், இதுவே சிவனுக்கு பிடித்தது பில்வம் இலை, விஷ்ணுவுக்கு பிடித்தது துளசி. இவ்வாறு இருக்கையில் நீங்கள் விநாயகருக்கு பிடிக்காதது ஒன்று இருக்கிறது, துளசி. அதேபோல் சிவனுக்கும் பிடிக்காத பூக்கள் இருக்கிறது, விஷ்ணுவுக்கும் பிடிக்காத பூக்கள் இருக்கும் என்றால் நீங்கள் அதை வைத்து வழிபடக்கூடாது. எந்த தருணத்திலையும் பூக்களை வைத்து கும்பிடவே கூடாது. முக்கியமான நாட்களில் இந்த முதல் தேதி சித்திரை 1 அல்லது ஜனவரி 1, இந்த முதல் தை மாதம் என்று இந்த முதல் தேதியில், முதல் தமிழ் மாத தேதி, தெலுங்கு மாத தேதி, ஆங்கில மாத தேதி, இவைகளில் தான் அதிகப்படியாக ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவீர்கள். அப்போது கடவுளுக்கு இஷ்டமில்லாத முதல் தேதியிலே பூக்களை வைத்து கும்பிட்டால் பின்பு அந்த வருடம் முழுக்க எப்படி இருக்கும் உங்களுக்கு? நீங்கள் ஒருவர் உங்களுக்கு எதிராக வருகிறார், அவர் உங்களுக்கு ஆகாது என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? விலகி நகர்ந்து சென்று விடுவீர்கள். அதே போலத்தான் கடவுள்களுக்கும் பிடிக்காத விஷயங்கள் இருந்தால் விலகி நகர்ந்து சென்று விடுவார்கள். ஏனென்றால் அவர்களிடம் பேசி மேலும் முரண்பாடு வந்து அந்த நாளே நல்ல நாளாக அமைந்து விடாது. இது நமக்கு இருப்பது போலத்தான் கடவுள்களுக்கும் இருக்கும். ஒவ்வொரு நாட்களும் முக்கியமான முதல் நல்ல நாட்களில், முதல் தேதி பிறப்பில் எல்லாம் போய் சென்று தவறான மலர்களை கொண்டு போய், எந்த கடவுளுக்கு இஷ்டமில்லாத மலர்கள் இருக்கோ அதை கொண்டு போய் நீங்கள் வைக்கிறீர்கள் என்றால், ஏதோ எல்லாரும் வைத்து விட்டார்கள் நாமும் வைப்போம் என்றெல்லாம் நீங்கள் வைத்தால் உங்களுக்கு கஷ்டம் அந்த வருடம் முழுக்க இருக்கும். இது நீங்கள் தான் திருத்திக் கொள்ளணும். ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும், ஆனால் அவர்கள் செய்கிறார்கள் என்று நீங்கள் அலட்சியப்பட்டால் உங்களுக்கு தான் அதில் நஷ்டம். அப்போது ஒருவர் நமக்கு ஆகாது என்றால் நாம் விலகி போவது போல், கடவுளுக்கும் ஒரு விஷயம் ஆகாது என்றால் விலக்கி வைத்து விடுங்கள், அதை கொண்டு போய் வைக்காதீர்கள். சிவன் என்பது பெரிய கடவுள். அவர் விரும்புவது ஒன்றே ஒன்றுதான். அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். நீங்கள் அந்த காரியத்திற்கு என்ன யோசித்து செய்கிறீர்களோ அப்போது உங்களுக்கு நேரடியாக சிவனோட அருள் கிடைக்கும். அப்போது நீங்கள் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அதாவது இந்த விஷயம் வழிபடும் கடவுளுக்கு ஆகுமா என்று பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்போதுமே வைத்து செயல்பட்டீர்கள் என்றால் அது எப்போதுமே உங்களுக்கு வெற்றி. இரண்டாவது விஷயம் என்னவென்றால், நீங்கள் கடவுளிடம் வேண்டும் வேண்டுகோள் கடவுள் செய்து தர வேண்டும் இல்லையா? அப்போது நீங்கள் வேண்டும் முறை ஒன்று உள்ளது. உங்கள் பாஷையில், அதாவது ஆங்கிலத்தில் இல்லை என்றால் ஏதோ ஒரு பாஷையில், நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் எல்லோரிடமும், உங்கள் நண்பர்கள், உங்களை சுற்றி உள்ளவர்களிடம் எப்படியெல்லாம் பேசிக்கொள்வீர்களோ அதே போல் நீங்கள் ஆண்டவனிடமும் சென்று போய் நீங்கள் பேசினால் ஆண்டவன் காதுக்கு எட்டவே எட்டாது. நீங்கள் இப்போது ஒரு எடுத்துக்காட்டு, அரசாங்கத்தில், அதாவது அரசாங்க விஷயத்தில் ஏதாவது மனு நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்றால் அதில் நீங்கள் சுத்த தூய்மையான தமிழில் எழுதிதான் நீங்கள் அரசாங்கத்திற்கு தந்து அந்த மனுவை பூர்த்தி செய்வீர்கள். உங்களுடைய வேண்டுகோளை கேட்டு அணுகுவீர்கள் அரசாங்கத்திற்கு. அரசாங்கத்திற்கே நீங்கள் தூய்மையான செந்தமிழில் எழுதி நீங்கள் கொடுத்தால்தான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த பதில். வேறு மொழியில் உங்களுக்கு தகுந்த அன்றாட புழக்கத்தில் உள்ள வார்த்தைகளை நீங்கள் வைத்து எழுதி அது நிராகரிக்கப்படும். அதே போலத்தான் செந்தமிழில் நீங்கள் உங்கள் வேண்டுகோளை வைத்தால் கண்டிப்பாக அந்த காரியம் நிறைவேறும். அது நேரடியாக ஆண்டவனின் செவிகளை கேட்கும். உங்கள் காரியமும் கைகூடிவிடும். கடவுளை பிரார்த்திக்கும் முறை செந்தமிழில் நீங்கள் மனதிற்குள் நினைத்து வேண்டினாலும் சரி, வெளியில் வேண்டினாலும் சரி, அது நேரடியாக கடவுள் செவிகளுக்கு எட்டும். காரியம் கைகூடும். நன்றி.